ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சத்யபிரியா அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம சத்யபிரியா நம்ம ரஜினிகாந்த் கூட. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ஆக்ட்ரஸ் சத்யபிரியா 3 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 40வது வயசில் பணக்காரன் படம் தாங்க. பணக்காரன் படத்தில் கௌதமி தான் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. இதில் சத்யபிரியா வந்து நம்ம விஜயகுமாருக்கு மனைவியாக நடிச்சிருக்காப்புலங்க. அதாவது அம்மா மாதிரி தான் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம சத்யபிரியா வந்து புஷ்பா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. ஒரு வில்லங்கமான அம்மாவாக நடிச்சிருப்பாப்புல நம்ம ரஜினிகாந்துக்காக. இந்த படத்தை வந்து பி வாசு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள படமும் ஹிட்டு, பாட்டும் ஹிட்டுங்க. இந்த படத்தில் நம்ம சத்யபிரியாவுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். ரெண்டாவது படம் 1995ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 45வது வயசில் பாஷா படம் தாங்க. பாஷா படம் சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு எனக்கும் தெரியுங்க. அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாஷா படத்தில் நம்ம ரஜினிக்கு ஜோடியாக நக்மா நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவை நம்ம சத்யபிரியா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் விஜயலட்சுமி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவா சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இதுலேயும் விஜயகுமாருக்கு மனைவியாக தான் வருவாப்புல நம்ம சத்யபிரியா. இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் மாணிக்கம் பாஷா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படமும் ஹிட்டுங்க. செம சூப்பரான படமாக அமைஞ்சிருக்குங்க நம்ம ரஜினிகாந்துக்கு. இதில் ரகுவரனுடைய நடிப்பு முக்கியத்துவமாக வாய்ந்ததுங்க. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். மூணாவது படம் 1999ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 49வது வயசில் படையப்பா படம் தாங்க. படையப்பா படம்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாமா? நம்ம படையப்பா படத்தில் சௌந்தர்யா தான் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தாலும் நம்ம வில்லியான நீலாம்பரிக்கு அம்மாவை நடிச்சிருக்காப்புல சத்யபிரியா. இந்த படத்தில் நம்ம சத்யபிரியா சிவகாமி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம நீலாம்பரிக்கு அம்மாவை நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை கேஎஸ் ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஆறு படையப்பா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சத்யபிரியாவுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட 3 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம சத்யபிரியா. அந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.